இப்போ அந்த மத்தியில் வந்து ஒருவேளை சந்திரபாபு நாயுடோ இல்லை நிதிஷ்குமாரோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது கூட்டணியில் ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ யாராவது ஒருத்தங்க பின் வாங்குற மாதிரியோ இல்லை கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னா ஒருவேளை அப்போ திமுகவை கூட இவங்க கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏடிஎம்கே இப்போ அதை பற்றி இந்த தோல்வி பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து 2026 அதை நோக்கி தான் அவங்க சட்டசபை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அதனால் இந்த தடவை நம்ம தோத்தாலும் பரவாயில்லைங்கிறது அவங்க மன ரீதியாகவே அவங்க தெளிவாயிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் கூட அயோத்தி கோயில் கட்டினதில் அந்த பர்டிகுலர் தொகுதி கூட தோற்று போனதெல்லாம் கூட ஒரு எதிர்கட்சிக்கோ நம்ம உலகளாவிய மக்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஊப்பிலலாம் பெரிய பின்னடைவு பிஜேபிக்கு. அப்போது ராமர் கோயில் இந்த கோயில்களை வச்சு மதங்களை வச்சு இனிமேல் விமர்சனம் பண்ண முடியாதுங்கிறதுல இனிமையாவது அவங்க உணரணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அணிப்பிரிவினுடைய மாநில தலைவர் வேலை என்ன, ஒரு மண்ணாங்கடி கிடையாது. சும்மா பிச்சுங்கடை அடித்து வச்சுக்கிட்டு நான் வந்து மாநில தலைவர் இதே பிலிம் கட்டிகிட்டு இருக்கிறது தான் கட்சியில் எடுபடாது. வேலை பார்க்கணும், வேலை வாங்கணும். நானே சொல்லியிருக்கேன், வர்த்தக பிரிவில் நான் இருக்கும்போது மாநில செயலர் இருக்கும்போது வர்த்தக பிரிவில் மாதத்துக்கு உனக்கு 5 கோடி ரூபா தரேன். இது எல்லாம் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல. நான் அதை பற்றி கவலையும் படலை. அப்போ ஒரு தடவை நீங்கள் தோற்று தான் போக முடியும், ஜெயிக்க முடியாது. அந்த வகையில் ரூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து முன்னிலையில் இருக்காங்க. அவங்களோட வெற்றி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட நிலைப்பாடு என்ன 2026 நோக்கி? திமுகவை பொறுத்த வரைக்கும் சாதகமாக அமைச்சு கொடுத்தது, களத்தை வந்து சாதகமாக அமைச்சு கொடுத்தது ஏடிஎம்கேயும் பிஜேபியும். அவங்களோட அந்த பிரிவினை ரெண்டாவது அவங்க அமைச்சும் கொடுத்துட்டாங்க களத்தில். நான் அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சிதம்பரம் தொகுதியை சொன்னேன். நேற்று லைவில் கூட அதான் சொன்னேன். ஏன்னா சிதம்பரம் தொகுதி வந்து தடா பெரியசாமி மாநில தலைவராக இருந்தார். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொண்டு வந்து வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இங்கே கொடுத்து வேணுனே அவரை ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி நிறைய தொகுதிகளில் பிஜேபியே வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருச்சு. அதே மாதிரி ஏடிஎம்கேயும். இப்போ ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபியிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து தனித்து விடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கேயில் உள்ள பழைய தலைவர், அதாவது பெருந்த ஓபிஎஸ், நம்ம டிடிவி இவங்களெல்லாம் கூப்பிட்டு தனியாக வாங்கன்னு சொல்லி அதை வந்து உடைச்சி சில விஷயங்கள் வந்து பிஜேபி பண்ணாங்க. இது எல்லாமே இவங்க பண்ண அத்தனை விஷயங்களும் முழுக்க முழுக்க திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. நானுமே யோசித்தேன், நானுமே களத்தில் இருந்திருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 சீட்டாவது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே நினச்சேன். குறிப்பாக அண்ணாமலை ஏதாவது ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நானுமே நினச்சிருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய படுதோல்வி இது வரைக்கும் சந்திச்சதான் எனக்கு தெரியல. இவ்வளவு கேவலமாக தோற்றுருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களே இவங்க ரெண்டு கட்சியினுடைய பிளவு. இதனாலே திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த 40 எம்பி இப்போ போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 40 எம்பி போய் இங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை பிஜேபி மத்தியில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இவங்க கேண்டீனில் போய் டீ குடிச்சிட்டு சம்மதம் சாப்பிட்டு தான் வர முடியும். மற்றபடி ஒன்றும் பெருசாக 40 பேரும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியும் அப்படி தான் நடந்திருக்கு. இவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், ஒரு வேளை இப்போ நிதிஷ்குமார் அண்டு சந்திரபாபு நாயுடு நோக்கி தான் இப்போ முடிவுரை எழுத வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு பிஜேபிக்கு. இப்போ அந்த மத்தியில் வந்து ஒருவேளை சந்திரபாபு நாயுடோ இல்லை நிதிஷ்குமாரோ ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது கூட்டணியில் ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ யாராவது ஒருத்தங்க பின் வாங்குற மாதிரியோ இல்லை கலந்துக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது அப்படின்னா ஒருவேளை அப்போ திமுகவை கூட இவங்க கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்தாந்த ரீதியாக அவங்களுக்குள்ள 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கணும், ஒரு அரசாங்கத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா அவங்க இறங்கி தான் ஆகணும். அப்போது அந்த சூழ்நிலை அந்த 40 எம்பியும் இவங்க டேக் ஓவர் பண்ணலாம் கூட பிஜேபி பிற்காலங்களில் நினைக்கலாம். அதனால் இனிமேல் பிஜேபி டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் தான் கொடுக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்படாது. விரைவில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படுவார். அதை தாண்டி திமுகவினுடைய பலமோ இல்லை திமுக தமிழ்நாட்டுக்கு செய்கிறதுக்கு எம்பிக்களுக்கு அந்தளவுக்கு அஜெண்டா கொடுக்க மாட்டாங்க, ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மத்திய அரசை தீர்மானிக்கிறது 2 பேர், நிதிஷ்குமார் அண்டு சந்திரபாபு நாயுடு. இவங்களை வச்சு தான் இருக்குது. இப்போ அவங்ககிட்டையுமே வந்து இந்தியா கூட்டணி பேரம் பேசுறதா சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறேன், அந்த மாதிரி நிறையா பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவேளை போயிட்டா கூட சொல்ல முடியாது, பிஜேபியை கூட கவுத்துற முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிஜேபி இன்னைக்கு நிற்கிது இந்திய லெவலில். மோடிஜியும் அவங்கள சார்ந்தவங்களும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி இந்த எலெக்ஷனை வந்து ரொம்ப
ஈஸியாக எடை போட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க, ஓட்டு மிஷின் இருக்குது, ஓட்டு மிஷின் வச்சுருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு. இப்போ புரிஞ்சுட்டாங்க ஓட்டு மிஷின் இல்லாத மக்களுடைய தீர்ப்பு தான் இது, ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு. அப்போ அந்த மக்கள் தீர்ப்புன்னு போகும்போது முழுக்க இது புரிய வச்சுட்டாங்க இந்த உலகத்துக்கு, ஓட்டு மிஷின் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இங்கே இவங்க அசால்ட்டாக இருந்துட்டாங்களோ, நிறைய தொகுதிகளில் இவங்க கோட்டை விட்டாங்களோ அப்படிங்கிறதும் கூட யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து சந்திரபாபு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலும் தான் இருக்குது. பிஜேபி ஆகணுமா வேண்டாமான்னு, இல்லைன்னா நினைச்சா அவங்க கூட்டணி தர்மத்தை மீறிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிஜேபி கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போக மாட்டாங்க, ஏன்னா ஒரு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க, மோடியை காமிச்சு தான் ஆந்திராவில் ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு வேளை யாருக்கு, எல்லாரும் ஹியூமன் பீயிங் தானே, ஆசை இருக்கும், செட்டில் ஆன ஏதோ சம்திங் இருக்கு நடக்கும், அதனால பதவி ஆசைகள் இருக்கும், அதனால கூட ஒரு வேளை போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அந்த குதிரை பேரம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் காலம்தான் முடிவு பண்ணும். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு இருந்துக்கிட்டு சில மசோதாக்கள் நிறைவேற்றும் போது இவங்களுக்கு ஒத்து வரலை, இவங்க கேட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்க வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க ஆந்திராவுக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க மத்திய அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னா நான் வெளியேறிடுவேன்னு சொல்லி மிரட்டலாம். நிறையா இது தலைவலியான ஒரு 5 வருஷம் தலைவலி தான் பிஜேபிக்கு. அந்த நிலையை இவங்க தான் உருவாக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோன்னு தான் தோணுது, இல்லைன்னா நல்லா பெரும்பான்மையில் வந்திருக்கலாம். அந்த வகையில் நம்ம ஏடிஎம்கே பற்றி பேசும்பொழுது, இப்போ ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தோல்வி. நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாவது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக நின்று கூட அவருக்குமே எந்த விதமான ஒரு வெற்றி கிடைக்காம போயிடுச்சு. ஏடிஎம்கேயோட நிலை இப்படி ஆனதுக்கு அவரோட வியூகம், அதாவது நம்மளுடைய எடப்பாடியோட வியூகம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க 2026 நோக்கி எப்படி செயல்படுவாங்க? இல்லை, ஏடிஎம்கே வந்து இந்த வியூகத்துக்கும் சொல்லப்போனால் பிஜேபி தான் காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க கூட்டணி வந்து கட்டமைக்கும் போது எடப்பாடிக்கிட்ட அவங்க என்ன ஓயாமல் ப்ரெஷர் போட்டாங்கன்னா, நாங்கள் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே சேர்ங்க, டிடிவியும் உள்ளே சேர்த்து ஒருங்கிணைந்து இருக்கலாம்னு சொல்லி தான் அவங்க ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க. பேசும்போது அதில் இவங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏடிஎம்கேக்கு. இல்லை, நாங்கள் வந்தால் எங்கள் டீமோடு தான் வருவோம், நாங்கள் டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஸையோ நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இவங்க வந்து டெல்லியில் போய் பார்த்து டெல்லியிலேருந்து தலைமையில் உத்தரவிட்டு நீங்கள் இல்லை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. அது ஒத்து வரல. இந்த ஒத்து வராததுனால என்ன பண்ணுறாரு அண்ணாமலை கோபத்தில் சில விஷயங்கள் மக்கள் மத்தியில் தவறான வார்த்தைகளை ஜெயலலிதா பற்றி ஏடிஎம்கே பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. விமர்சனம் பண்ணும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் வந்து டிஎம்கேயும் வந்து இவங்களை கலாய்க்கிறாங்க. ஏடிஎம்கே அவங்க இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாங்க, வேடிக்கை பார்க்குறீங்களா, திராவிட இயக்கத்துலேருந்து வந்தீங்களாங்கிற மாதிரி கலாச்சோன்னா அவங்களுக்கு பொறுக்காமல் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து டெல்லி போகிறாங்க. டெல்லி போய் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க, மோடிஜியை சந்தித்து இமீடியட்டாக அண்ணாமலை நீங்கள் மாற்றினீங்கன்னா மட்டும்தான் நான் கூட்டணி சாத்தியமாகும். ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் ஒத்து வர முடியாது, அவர் ரொம்ப அதிகாரம் பண்ணுறாரு, எங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, பயணிக்க முடியாது, ரெண்டாவது கூட்டணியை கண்டினியூ பண்ண முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, டஃப்பாக இருக்கும், அண்ணாமலையை மாற்றுங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் போய் சொல்கிறாங்க. மோடிக்கிட்டையும் உள்துறை அமைச்சர் ப்ளஸ் ஜேபி நட்டாக்கிட்டையும் பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க எல்லாருமே தெளிவாக என்ன சொல்லிடுறாங்கன்னா, அண்ணாமலையை வந்து மாற்ற முடியாது, நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாமலையை மாற்ற முடியாது, அண்ணாமலை தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பயணிப்பார் சொல்லி அவங்க தெளிவாக திட்டமிட்டு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க வேறு வழி இல்லாமல் இவங்க இங்கே சென்னைக்கு வந்துட்டு இவங்க ஆலோசனை பண்ணி முடிவுக்கு வர்றாங்க. வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே நம்ம பிஜேபியோட இருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. இதுக்கிடையில் என்னென்னா இவங்க எல்லாரும் இணைச்சி திருப்பி மறுபடிக்கும் சின்னம்மா சசிகலா அவர்களையும் உள்ளே இணைச்சி திருப்பி மறுபடியும் நம்மளை அடிமையாக்கிடுவாங்களோ, அந்த மாதிரி பயணத்தை நோக்கி இவங்க திட்டத்தோடு இவங்க பேசுகிறாங்களோன்னு இவங்களுக்கு ஒரு பயம் வந்து என்ன பண்ணுறாங்க, வேண்டியதில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம தோற்று போனாலும் பரவாயில்ல, நம்ம வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் அவங்க வெளியே போயிடுறாங்க. இவங்க எதிர்பார்க்கல வெளியே போவாங்கன்னு, ஆனால் இவங்க வெளியே போயிடுறாங்க. வெளியே போனதுக்கப்புறம் அது வரைக்கும் டிடிவியையும் ஓபிஎஸ்சி கூப்பிடலை, பெண்டிங்கில் தான் வச்சுருந்தாங்க. வெளியே போனதுக்கப்புறம் நிறைய தடவை கூப்பிட்றாங்க, அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. விமர்சனங்கள் 2 பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே வேறு வழியே இல்லை, ஏடிஎம்கேல பிஜேபி வேறு வழியே இல்லாமல் அப்போ உணர்றாங்க வெளியே போயிட்டதுக்கப்புறம். இப்போ ஓட்டு சிதறிடுமே, என்ன பண்ணலான்னு சொல்லி மத்தியிலேருந்து அவங்க ஒரு ஆலோசனை குழு அனுப்புகிறாங்க. அனுப்பி இதெல்லாம் விசாரிக்கும் போது தேவையில்லாத அவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு அண்ணாமலை ஒரு காரணம் ஆகிட்டார். அவங்களும் தான் அண்ணாமலை மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது, மத்திய அரசுக்குமே கூட ஒரு காரணமாக இருந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இடையில வந்து எங்களுடைய கதவு திறந்து தான் இருக்குது, ஜன்னல் திறந்து தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது போடுறாங்க, சொல்கிறாங்க, எங்கள் கூட்டணிக்காக எங்களுடைய கதவு திறந்தே இருக்கும், ஜன்னல் திறந்தே இருக்குன்னு சொல்லி அமித்ஷாவும் சொல்கிறாரு, இங்கே அண்ணாமலையும் சொல்கிறாரு.
அது யாரை நோக்கி சொன்னாங்கன்னா ஏடிஎம்கே நோக்கி சொன்னாங்க. சொன்ன உடனே ஏன்னா ஒரே ஒரு சான்ஸ் வேணும், லாஸ்ட் நெக் ஆஃப் மூவ்மெண்ட் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறாங்க, பார்ப்போம் கொடுத்து பார்ப்போம், வந்தால் நமக்கு லாபங்கிற மாதிரி பார்த்தாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக இருந்து வர முடியாது, வரவே முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கடனை டிடிவி கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு அவங்க ஏதோ 12 சீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் கொடுத்தல ஒரு சீட்டு அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு டிடிவிக்கு வந்து தஞ்சாவூர் ஏதோ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, தஞ்சாவூர் ஏதோ கொடுக்குறதா இருந்திருக்காங்க. ஓபிஎஸ்க்கு வந்து தேனி கொடுக்குறதா இருந்தாங்க. டிடிவி என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு தேனி தான் வேணும், நான் ஏற்கனவே அங்கே தான் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்கேன், எம்பியாக இருந்திருக்கேன், அதனால் வந்து எனக்கு தேனியே கொடுத்துருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபைட் ஆகி அது ஒரு கான்ட்ரவர்சியாக உருவாகி அவர்த்துக்கு ராமநாதபுரத்துக்கு மாற்றி பெரிய குழப்ப நிலைமையாக்கி இவங்க 2 பேரையும் டோட்டலாக காலி பண்ணதும் பிஜேபி எல்லா வேலையுமே சிறப்பாக செஞ்சிருச்சு. இதில் பிஜேபி நம்பி போனதில் நிறைய பேர் வந்து லாபம் அடையல இல்லை, அவமானப்பட்டுட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ்லாம் நின்றுக்கவே வேண்டியதில்லை. அவர் நின்று தன் பலத்தை காமிக்கங்கிற அவசியம் இல்லை. அவர் வந்து 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர். அவர் எப்போதும் போலயே அவங்களுடைய கட்சிக்காரங்க யாராவது நிற்க வச்சுருந்துருக்கலாம். அவங்க ஏதோ ஏடிஎம்கேல வந்து ஒரு தனியாக ஒரு அணி மாதிரி வச்சுருக்காங்க, அவங்க தனியாக நிற்க வச்சுருந்துருக்கலாம். இவர் தேவையில்லாமல் நிற்கிறேன்னு சொல்லி அதுவும் சம்மந்தம் இல்லாமல் ராமநாதபுரத்தில் நிப்பாட்டி எல்லாருமே இதில் அவமானப்படுத்திட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே இப்போ அதை பற்றி இந்த தோல்வி பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து 2026 அதை நோக்கி தான் அவங்க சட்டசபை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அதனால இந்த தடவை நம்ம தோத்தாலும் பரவாயில்லைங்கிறது அவங்க மன ரீதியாகவே அவங்க தெளிவாயிட்டாங்க. இல்லை, நம்ம பாடத்தை கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு நல் வாய்ப்பாகவும் அமைஞ்சிருச்சு. யாருடைய பலம் எப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்போ பிஜேபிக்கும் தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா, ஏடிஎம்கே வந்து தோற்று போனதை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட காரணம் என்னென்னா, அவங்க மைண்ட் செட் ஆகிட்டாங்க முன்னாடியே. இப்போ வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை பிஜேபி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பிஜேபி தோத்துருச்சு. இப்போ ஏடிஎம்கேக்கு என்னென்னா, அப்போ இனிமேல் பிஜேபியோட நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த ரெட்டலை பிரச்சனை அவர் வந்து நான் தேர்தலுக்கு அப்புறம் டிடிவி கிட்ட தான் ரெட்டலை போகும்னா அண்ணாமலை வாயு இதெல்லாம் விட்டார். அதெல்லாம் இனிமேல் அங்கே விட முடியாது. ஏன்னா மத்தியில் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கார், சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் இருக்கிறதுனால இப்போ பழைய மாதிரி வந்து மிரட்ட முடியாது மத்திய அரசாங்கம் ஏடிஎம்கே. இப்போ அவங்களுக்கு பெரிய சாதகமாகிடுச்சு இந்த எலெக்ஷன். அதனால இவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் முழுக்க 2026 நோக்கி போகும். எலெக்ஷனுமே அந்த உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேடைய ஓட் பேங்க் ஒன்றும் ரொம்ப பெருசாக சரிஞ்சிடல, ஓரளவுக்கு நியாயமாக தான் அவங்களும் தக்க வச்சிருந்துருக்காங்க. ஜெயிக்கலைனாலும் 2வது ஆமாம் அப்படி தக்க வச்சிருக்காங்க. ஓட் பேங்க் வந்து அவங்களது அப்படியே தான் இருக்குது. அதனால இனிமே வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மீண்டும் வந்து 2026 நோக்கி தான் ஏடிஎம்கே பயணிக்கும். திருப்பி பிஜேபியில் நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கும் ஆக்கினதுலையும் அண்ணாமலையுடைய பங்கு சிறப்பாக செஞ்சுட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில் வந்து இந்த களத்தில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் கூட ரொம்பவே கடுமையாக வந்து போட்டிவிட்டாங்க. முக்கியமாக பிஜேபி கேண்டிடேட் சௌமியா அன்புமணிலாம் அவங்களும் முன்னிலையில் இருந்தாங்க. கடும் போட்டி அவங்களுக்கும் சரி, திமுக கேண்டிடேட்டும் சரி அவங்க வந்துருவாங்கன்ற மாதிரி இருக்க கடைசி நேரத்தில் வந்து திமுக வந்து முன்னிலையில் இருந்தது. அவங்க ரொம்பவே, அதாவது நீங்களே கூட நேரில் சொன்னீங்க, அதாவது அவங்க பிரச்சாரம் பண்ண இடத்துல வந்து அவங்க வீட்டு பெண்ணாவே வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி அப்படிலாம் இருந்த இதில் வந்து அவங்க இந்த தோல்வியை வந்து சந்திச்சிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இவங்க வந்து பாமகவுடைய கோட்டையாக தான் அது இருந்துச்சு எப்போதுமே. அன்புமணிக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்ததும் தருமபுரி தொகுதி தான். அவங்க ஜெயிக்கிற இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. இருந்தாலும் கூட இந்த வெற்றி வந்து தடுக்கப்பட்டது முழுக்க இந்த 2 கட்சியினுடைய பிரிவு அது எல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. ரெண்டாவது, தொடர்ந்து அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் கடுமையாக தான் பண்ணியிருந்தாங்க. போன இடங்கள் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு நல்ல வரவேற்பும் இருந்தது. அவங்க குடும்பம் சகிதமாக அவங்களுடைய குழந்தைகள் வரைக்கும் இருந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே உள்ள மக்களுமே கூட அவங்க மேலே நல்லா அன்பாக தான் இருந்தாங்க. ஒரு குடும்பமாக தான் அவங்களுமே பார்த்தாங்க. இப்போ தோல்விக்கு அப்புறம் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் மீண்டும் என்னுடைய மக்களுக்கு நான் தொடர்ந்து அரசியல் சேவை செய்யத்தான் செய்வேன், மக்களுக்கு தேவையான உதவிகள் நான் எப்போதுமே செய்வேன், நான் இனிமேல் இந்த தொகுதியை விட்டு நான் போக மாட்டேன், இது என்னுடைய தொகுதி, என்னுடைய குடும்பம், இந்த தருமபுரி மக்கள் என்னுடைய குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவில் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க ஒருவேளை திமுகவோடலாம் வச்சுருந்தாங்கன்னா கண் மாதிரி ஜெயிச்சிருக்க முடியும். ஸோ வேறு வழி இல்லாமல், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏடிஎம்கே பக்கம் இருந்திருந்தால் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாமே உங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது இல்லையா. அதனால் ஏடிஎம்கேல இருந்திருந்தால் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணதுனால கூட அந்த கம்மி ஓட்டில் தான் அவங்க தோற்றுருக்காங்க. இருந்தாலும் நல்ல முயற்சி. ஆமாம், அது கம்மி தான். எல்லாருமே இங்கே லேக்ஸ் கணக்கில் தோற்றுருக்காங்க பிஜேபி. அப்படி இருக்கும்போது நல்ல முயற்சி தான். ஆனால் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணால் நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் அவங்க கண்டிப்பாக எம்பி ஆக முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் கூட அயோத்தி கோவில் கட்டினதில் அந்த பர்டிகுலர் தொகுதி கூட தோற்று போனதெல்லாம் கூட ஒரு எதிர்கட்சிக்கோ இல்லை உலகளாவிய மக்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஊபிலலாம் பெரிய பின்னடைவு பிஜேபிக்கு.
அப்போது ராமர் கோயில், இந்த கோயில்களை வச்சு மதங்களை வச்சு இனிமேல் விமர்சனம் பண்ண முடியாதுங்கிறதுல இனிமையாவது அவங்க உணரணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நானுமே கட்சியில் பயணிக்கும் போது இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது நானுமே சொல்லியிருக்கேன். கட்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய பயணித்த அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், அவங்கள பற்றி அது மாதிரி பேசக்கூடாது, அவங்க மனசு புண்படும். அதுவும் ஏன்னா இது பிஜேபிக்குள்ள ஒரு இஸ்லாமியர் வரேன்னா எவ்வளோ எதிர்ப்புகளை சந்தித்து வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எங்கேயோ நடக்கிற விஷயத்தை கொண்டாந்து குரூப்பில் போட்டு அந்த இஸ்லாமியரில் வந்து மனம் புண்படும் மாதிரிலாம் பேசாதீங்கன்னு நிறையா சொல்கிறோம். இப்போ இதனுடைய விளைவு எல்லாமே வந்து இனிமேல் சரியாக நடக்கும்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் 5 ஆண்டுகள் வந்து சரியாக நடக்கும், ஆனால் தமிழகத்துக்கு வந்து பாராமுகமாக தான் இருக்கும். அந்த வகையில் நம்ம திருமாவளவன் அவர் வந்துட்டு 2 இடங்களில் வந்து வெற்றி அடைஞ்சுக்கார், உங்களுக்கு நெருங்கிய நபரும் கூட. ஸோ நீங்கள் அந்த அவரோட வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திருமாவளவன் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் தான். இப்போ தான் அந்த பிஜேபிக்கு வந்தது தான் பிஜேபிக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் அண்ணனை சந்திச்சிருக்கேன். தெரியாது வெளில யாருக்கும். எனக்கு இணக்கமாக தான் எல்லா தலைவர்களுமே இருப்பாங்க. நான் அப்படி தான் பழகிருக்கேன். அது திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும். காரணம் என்னென்னா, நான் வந்து எந்த விமர்சனத்துலேயும் போக மாட்டேன். எந்த தவறுகள் இருக்கும்போதும் நான் வந்து சுட்டி காட்டியிருக்கேன், நம்ம கட்சியாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும். அதனால் எனக்கு அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சி வச்சுருக்கும் போது நான் மக்கள் நல கூட்டணியில் இருந்தேன். வள்ளூர் கூட்டத்தில் எல்லாருமே நாங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே எனக்கு தெரியும். அண்ணன் வைகோ உட்பட எல்லா கட்சியிலையுமே என்னை எல்லாருமே தெரியும், என்னை யாருன்னு தெரியும். நான் அந்த பிம்பத்தை வந்து கட்டமைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் என்றைக்குமே பயன்படுத்திக்கிட்டது இல்லை. போன எலெக்ஷனில் வந்து அண்ணன் வந்து பானசனத்தில் நிற்கும்போது நான் வந்து வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சி வச்சுருந்தேன். அப்போலாம் நான் பிஜேபியில் இணையலை, 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கப்புறம் தான் இணைஞ்சேன். அப்போ நான் அண்ணனுக்கு போய் நான் ஒரு 15 நாள் பிரச்சாரம் பண்ணேன். ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணேன். நாங்கள் இங்கேருந்து ஒரு 2 காரில் போய் நான், அன்பு தம்பி, லயலாமணி, அப்புறம் செங்கொடின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. எல்லாருமே இங்கேருந்து போய் அங்கேயே தங்கியிருந்து நாங்கள் அண்ணனுக்கு வீடெல்லாம் பிரச்சாரம் பண்ணோம். அப்போ ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அந்த தொகுதி. நிறைய மக்கள் அண்ணன் திருமாவளவன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. எலெக்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணி அந்த இது அறிவிக்கும் போது மணி 1 மணி இருக்கும். 2000 ஓட்டு 3000 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் தான் அவர் ஜெயித்தார். என்ன இவ்வளோ கடுமையான போட்டியாக இருக்குன்னு சொல்லி நாங்களாம் தூங்கவே இல்லை அப்போது அந்த டைமில். அதுக்கப்புறம் அவர் வின் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். அது எனக்கு நினைவாக வந்துச்சு இந்த தடவை. அப்படி இருந்த தொகுதியை இன்னைக்கு பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் அவர்களை வந்து பிஜேபி ஜெயிக்க வச்சிருக்குன்னா, இதை விட அண்ணன் திருமாவளவனுக்கு பிஜேபி கொடுத்த பரிசு வேறு என்னவா இருக்க முடியும் இல்லையா? அது நினச்சி பார்த்தேன். அன்னைக்கு 2000 2500 ஓட்டுக்கு அண்ணன் நைட்டில் நாங்கள் தூங்கலை. நாங்கள் அண்ணனுடைய அம்மாவுக்கு பேசுகிறோம். அப்புறம் அப்பப்போ நாங்கள் அப்டேட்டில் இருந்துகிட்டே இருந்தோம், எங்கள் டீம் பூரா அன்றைக்கி நைட்டு இரவு முழுவதும். அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நாங்களாம் எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம்ல, எங்களுக்கும் தூக்கம் வரல, எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. தோற்றுருவாரோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயத்தை வந்து பிஜேபி இந்த தடவை ரொம்ப சுலபமாக ஆக்கி கொடுத்துட்டாங்க. அதனால் அண்ணனுடைய வெற்றி பிஜேபியால் மிகப்பெரிய வெற்றி கனியை பறிக்க வச்சுட்டாங்க பிஜேபி. அதில் அண்ணாமலைக்கு நல்ல பங்கு இருக்குது. ஆனால் யார் ஜெயிக்க வச்சாலும் அண்ணன் திருமாவர்கள் அவருடைய ஸ்டாண்டர்ந்து மாற மாட்டார். அவர் சனாதன எதிர்பார்க்கட்டும், இல்லை இந்துக்களினுடைய சில தவறுகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சுட்டி காட்டலாம், அதில் பின்வாங்கவே மாட்டார். நான் அப்படிப்பட்ட தலைவர். நான் ரொம்ப நெருங்கி பழகின தலைவர்கள் அவரும் ஒருத்தர். இந்த பிஜேபிக்கு வந்ததுலேருந்து நிறைய தலைவர்கள்லேருந்து நான் விலக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பிரச்சனை தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட பேசினாங்க, என்னாச்சு, முடிஞ்சா அவனால் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். அதனால் திருமாவளவன் அவருடைய வெற்றி பிஜேபியால் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி கொடுக்கப்பட்டது. அதற்கு அண்ணாமலை அவர்கள், ஏன்னா ஒரு மாநில தலைவர் தானே பொறுப்பேற்க முடியும், யார் என்ன பண்ணியிருந்தாலுமே. இப்போ அதில் வந்து முருகன்ஜியுடைய உள்வேலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. குற்றம் தன்மை தான் அதை பற்றி ஆய்வு பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. என்ன இருந்தாலும் ஒரு மாநில தலைவர் மேலே தான் எல்லா பழியுமே விழுவும், யார் பண்ணாலுமே. அதனால அவரை நம்ம ஒரு தடவையும் சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால நல்ல வெற்றி தான். வந்து தன்னுடைய கட்சியை தாண்டி மற்றவர்களுக்கு வந்து எந்த விமர்சனமாக இருந்தாலும், எந்த விமர்சனங்கள் இருந்தாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்சி இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கொடுக்குறாங்க. எங்கேயோ ஒரு சின்ன தவறு நடந்தாலும் முதல்வர் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கட்சி ரீதியாக வந்தால் தலைவர் யார், மு.க. ஸ்டாலின் அவர்களை தான், முதலமைச்சர் அவர்கள் தான், அவங்க தான் மேலே தான் விமர்சனம் வைப்பாங்க. அந்த மாதிரி என்ன தவறுகள் இருந்தாலும் முழுக்க அண்ணாமலை தான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். அண்ணாமலை மேலே தான் அந்த விமர்சனங்கள், அந்த தாக்குதல்கள் நடத்தப்படும். அந்த வகையில் வந்துட்டு இந்த தேர்தல் வந்து ரொம்பவே பயங்கர கடும் போட்டியோடு தான் இருந்தது. எல்லாரும் நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க, நிறைய பேர் வராமையும் போயிட்டாங்க.
அதுக்கு ஓரளவுக்கு ஒரு விடை வந்து டெஃபினட்டா தமிழக மக்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வெற்றி அடைஞ்சவங்க வந்து டெஃபினட்டா அடுத்து நம்ம முன்னேறி போகும்போது என்னென்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. தோல்வி அடைஞ்சவங்க வந்து இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம வேற என்ன செஞ்சா மக்கள் மனதில் வந்து இடம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனைகள் இருப்பாங்க. அதுக்கு சில அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் அடுத்த பிரதமர் யாருன்றது வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அது வந்து கையில் வந்து சந்திரபாபு 90% முடிவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட்டம் நடக்குது, ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸ் போக தான் செய்யும். 99% வந்து மோடிஜி தான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அரசியலில் எதுவும் நடக்கும். இப்போ அரசியலுக்குள்ளேயே அரசியல் நடக்கும். முதலமைச்சர் ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களும் விஜயகாந்தை ஃபோக்கஸ் பண்ணி வர்றாங்க. கருணாநிதி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வந்த விஜயகாந்த் கார் வந்து அப்படியே லெஃப்ட் அடிச்சிருச்சு, போயஸ் கார்டுக்குள்ளே போயிடுச்சு. போனதுனால விஜயகாந்த் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வந்தார். யார் எதிர்பார்க்கல, கருணாநிதி எதிர்பார்த்துருக்க மாட்டார்ல. அவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை. அவங்களுக்கே இந்த நிலைமைலாம் வரும்போது இது வந்து மொத்த இந்தியாவினுடைய விஷயம். அது மிகப்பெரிய அவங்களுடைய மாநிலத்துக்கு மிகப்பெரிய நன்மை எதுன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது அவங்களுடைய சுயநலம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும். அதனால் அந்த 1% என்ன நடக்கலாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பிரதமர் தான், மோடி தான் ஒரு பிரதமர்னு உலக நாடுகளே முடிவு பண்ணிட்டாங்களும் கூட, ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு இருக்குது. ஒருவேளை நான் உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறேன், நிதின் கட்கரின்ற நிதிஷ்குமாருக்கு வந்து நான் சிறப்பு ஏதாவது செய்கிறேன், துணை பிரதமர் தரதாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தையை கூறி அவங்கள பூரா இழுக்கிறாங்க. அப்படின்னா ஒருவேளை அப்படி மாறிடுச்சுன்னா நரேந்திர மோடி அரசாங்கம் கவிழ்ந்து விடும். ராகுல் காந்தி கூட நம்ம பாராட்டணும். ஏன்னா முந்தைய விட இந்த வாட்டி அவர் நிறையவே வாக்கு சேகரிச்சிருக்காரு. இல்லை, அவங்க காங்கிரஸினுடைய மொத்த கூட்டணி சேர்ந்தது பிஜேபியினுடைய மொத்த வாக்கு. பிஜேபி வந்து முழுக்க எடுத்தது வந்து 200+. காங்கிரஸினுடைய வாக்கு மட்டும் 99 சீட் தான் காங்கிரஸ் வந்திருக்கு. அப்படி பார்த்தா அவங்களுக்கு கூட்டணி மொத்தம் சேர்த்து தான் இவங்க பிஜேபியுடைய வாக்கு. என்ன ஒரு 20-30 சீட்டு வந்தால் கொஞ்சம் பெரும்பான்மை இருந்திருக்கும். அந்த பெரும்பான்மை இல்லாமல் போயிடுச்சு. பெரும்பான்மை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதனால் வேறு வழி இல்லாமல் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. நல்ல வாக்கு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை இவங்க கொஞ்சம் அஜாக்கிரதை இருந்துட்டாங்களா, இல்லை உளவுத்துறை ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் பியூரோ சரியாக ரிப்போர்ட் கொடுக்காம விட்டுட்டாங்களா, இது ஏதோ மைனஸ். இனிமேல் தான் தெரியும். அவங்க இனிமேல் தான் இதனுடைய காரணங்கள்லாம் அரசு ஆலைவாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான குழு அமைச்சு இதை பற்றி பேசுவாங்க. அந்த வகையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும், அந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் அதை நம்ம வந்து ஏற்றுப்போம். அதுக்கு நம்ம பொறுத்திருந்து இல்லை, நிச்சயமாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஏற்றுக்கணும். குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தன்னை பரிசீலனை செய்யணும். முன்னாள் நிர்வாகிகள் நிறைய பேர் போனாங்க ஏன்னா நிறையா உண்மையை கட்சிக்காக உழைச்சவங்கள அவங்க புறந்தள்ளிட்டாங்க. அண்ணாமலைங்கிற ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ணது தப்பு இல்லை, ஆனால் கட்டமைப்பை வந்து விட்டுட்டாங்க. கூட்டத்தை நம்பி முழுக்க அவங்க ஏமாந்துட்டாங்க. கூட்டத்தை வச்சு ஓட்டு பேங்க மாறிடும்னு. அதே மாதிரி எல்லாருக்குமே பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, யாருமே பொறுப்புக்கேற்ற வேலை செய்யலை. அதே மாதிரி பூத் கமிட்டி அமைக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அண்ணாமலை அவர்கள் இனி வரும் காலங்களில் இதை கட்டமைக்கலை அப்படின்னா 2020 சட்டசபையில் நம்ம ரொம்ப கேள்விக்குறியான நிலை ஆகிப்பெறும் பிஜேபி. அப்போது இப்போவே இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளே 2025க்குள்ளே முழுக்க கட்டமைச்சு கட்சியை வந்து கட்டமைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கட்டமைக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். அதை அண்ணாமலை அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணியோ, இல்லை ஒருவேளை அண்ணாமலை இல்லாமல் வெறும் யார் மாநில தலைவர் மாறி இருந்தாலும் கூட அவங்களுமே இந்த தோல்வியிலேருந்து ஒரு பாடத்தை கற்று இந்த பிஜேபி அந்த சோர்ந்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களை தட்டி எழுப்பி அவங்களுக்கு மறுபடிக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கணும். உண்மையிலேயே கட்சியில் உழைச்சவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து கண்காணிக்கணும். ஆமாம், அதிகாரம்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த அதிகாரத்துக்குண்டான வேலை என்னன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒரு மாநில தலைவருடைய வேலை அவர் சிறப்பாக செஞ்சுட்டார். அணிப்பிரிவினுடைய மாநில தலைவர் வேலை என்ன, ஒரு மண்ணாங்கடி கிடையாது. சும்மா விசிச்சங்கடை அடித்து வச்சுக்கிட்டு நான் வந்து மாநில தலைவர் இதே பிலிம் கட்டிகிட்டு இருக்கலாம் கட்சியில் எடுபடாது. வேலை பார்க்கணும், வேலை வாங்கணும். நானே சொல்லியிருக்கேன், வர்த்தக பிரிவில் நான் இருக்கும்போது, மாநில செயலர் இருக்கும்போது, வர்த்தக பிரிவில் மாதத்துக்கு உனக்கு 5 கோடி ரூபா தரேன் என்ன எப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. கடைசி வரைக்கும் என் பேச்சை கேட்கவே இல்லை எவனும். அந்த வர்த்தக பிரிவு ஆமாம், அது நமக்கு அது கட்சிக்கு தானே இழப்பு, எனக்கு ஒன்றும் இழப்பு இல்லையே. வர்த்தக பிரிவில் ராஜாக்கண்ணன் ஒருத்தர் தான் மாநில தலைவராக போட்டிருந்தாங்க. ஒரு தலைமை பதவி வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தலைவர் மாற்றுவாங்க. இவர் 3 தடவை தலைவராக இருக்கார். அது ஏன்னு கேட்டால் அவர் வந்து அங்கே எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் பெரிய கடைக்காரங்களை வசூல் பண்ணி கேசவ விநாயகம் உட்பட எல்லாருக்கும் மாதம் ஆனால் கட்டிங் கொடுக்குறாரு. அதனால் 3 தடவையும் அவர் அரசியல் அனுபவமே இல்லாத ஒருத்தரை கொண்டாந்து போட்டு கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த வர்த்தக பிரிவு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. நான் வந்து 1 வருஷத்துலேயே 6 மாதத்துலேயே ஒரு அஜெண்டா போட்டு இந்த அஜெண்டா பிரகாரம் செயல்பட்டால் கட்சியில் யார்ட்டையுமே நோட்டீஸ் விடணும் காசு கொடு, கொடி விடணும் காசு கொடுன்னு கேட்காத.
வர்த்தக பிரிவிலேருந்து வாங்கிக்கோ, நான் மாதம் 5 கோடி ரூபா நான் வசூல் பண்ணி கொடுக்குறேன், எப்படி அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுத்துருந்தேன். கட்சி பேரை சொல்லலாம் வசூல் பண்ணவே கூடாது, திட்டங்களுக்கெல்லாம் வசூல் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி பண்ணி அவங்க வியாபாரத்துக்கு தேவையான முத்ரா லோன் போன்ற நிறைய மத்திய அரசு திட்டங்களை கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை வியாபாரத்தை உயர்த்தி அவங்கள அந்த சமுதாயத்தில் வந்து வாழ்ந்து காட்டுறதுக்கான ஒரு கட்டமைப்பை நான் உருவாக்கி இதன் மூலமாக நமக்கு கட்சிக்கு இவ்வளவு வருமானம் வரும், இந்த பிரிவுக்கு இந்த அணிக்கு அந்த பிரிவுக்கு வர்த்தக பிரிவுக்கு இவ்வளவு காசு வரும், இதை வச்சு நீங்கள் கட்சிக்கு மற்றதுக்கு செலவு பண்ணலாம்னு படித்து சொல்லி நான் அஜெண்டாவே போட்டு கொடுத்தா எவனுமே அதை பற்றி அவங்க சிந்திக்கலை. உண்மையிலேயே நான் அப்படி ஒரு அஜெண்டாவோட தான் நான் பயணித்தேன், ஒரு பயலும் சிந்திக்கலை. அது மட்டும் இல்லாமல் நான் கட்சியில் பயணிக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு பூரா போய் நின்றுருக்கேன். எத்தனையோ பேர் பிரச்சனைகள் நான் முடிஞ்ச வரை தீர்த்து வச்சுருக்கேன், இல்லைன்னு அவங்களால சொல்லவே முடியாது, நான் ஆதாரத்தோடு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு ஆண்டுகள் நான் என்னென்ன வேலை பார்த்தேங்கிறத புத்தகமாக ஃபோட்டோவோட இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சேன், இன்னைக்கு இந்த வேலை ஒரு ஆண்டும் ஒரு புத்தகமாக நான் கட்சியில் பயணிக்கும். ஆமாம், நான் ஒரு ஆண்டுகள் என்னுடைய பணி என்ன, இதுதான் சரியான தொண்டனுக்கு அழகு. எனக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, என்னுடைய இப்போ டே 1 என்னுடைய பயணம் இந்த வருஷம் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், இந்தாங்க புத்தகம் அப்படியே போட்டு பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ அவங்க எடுத்து பார்ப்பாங்க, நான் மோடிஜி பிறந்தநாளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், வாஜ்பாய் பிறந்தநாளுக்கு என்ன பண்ணியிருக்கேன், மக்களுடைய திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கேன், எத்தனை ஆயுஷ்மான் அதுக்கு கார்டு போட்டு கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேர் கட்சியில் இணைச்சிருக்கேன், எல்லாமே அதில் இருக்கும். ஒரு வருஷம் முடிஞ்சோடனே தூக்கி இந்தான்னு கொடுத்துருவேன். இது எல்லாம் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கல, நான் அதை பற்றி கவலையும் படலை. அப்போ ஒரு தடவை நீங்கள் தோற்று தான் போக முடியும், ஜெயிக்க முடியாது. அப்போ சரியாக பயணிக்கிறவங்கள கட்டமைச்சு கொண்டு போகிறவங்கள நீங்கள் வழி நடத்தாமல் அவங்கள பழி வாங்குற இதுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நல்லவர்களுக்கு பயணிக்க முடியும்? உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா அவங்க எப்படி கட்சியில் பயணிப்பாங்க? என்னால் வேறு கட்சிக்கு போக முடியாதா? நான் முதலமைச்சர்களை நேரடியாகவே சந்திக்கனால முடியும். எனக்கு திமுகவில் எல்லாருமே எல்லாமே சொந்தம் தான் இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு என்னால் போயிட முடியும். அண்ணன் திருமாவட்ட ஒரு செகண்ட் பேசினா நான் என்ன கேட்குறேன்னா அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலர் போடுவார், எல்லாமே போக முடியும். ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன யாருன்னு தெரியும். அண்ணாதுரை கரெக்டாக இருப்பான், உண்மையிலேயே உழைப்பான், எங்கே இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தை அவன் கொண்டு போனாலும் அந்த இடத்துல வந்து அவன் சரியாக அவன் தடம் பதிச்சிருவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு புரியலை. இவங்க அதனால தான் இவங்க அப்புறம் சங்கியாக கடைசி வரைக்கும் இருந்து இன்றைக்கி மங்கியாக கிடக்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? வருங்காலங்களில் அவங்கள திருந்தினா உண்டு, இல்லைன்னா அந்த பாடத்தை அவங்க இதுல இருந்து கத்துப்பாங்க. அந்த வகையில எந்த விடையா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம ஏத்துக்குவோம், அதை பொறுத்துன்றா நம்ம பார்க்கணும். நிச்சயமா வகையில நேரலையிலும் சரி இப்பவும் சரி எங்களோட இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களா இருக்கட்டும் கருத்துக்களா இருக்கட்டும் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்றதுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ரொம்ப நன்றி.